ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு நாதமணி விளாக்ஸ். ஸோ தரணி இங்கே தான் இருக்கிறான். இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் இன்றைக்கி எங்கேயும் வெளியே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்ட்டு இன்றைக்கி சண்டே நம்ம சும்மா ஒரு விளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், எங்கள் அம்மா வந்து சிக்கன் செஞ்சிட்ருக்குறாங்க. ஸோ சிக்கன் வந்து நாங்கள் சும்மா கோயில் வரைக்கும் சும்மா அது இதுக்கு அப்படி சுற்றிட்டு வந்தோம்னா கரெக்டாக டைமிங் கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே சாப்பாடு ரெடி ஆயிரும். இப்போ நாங்கள் வந்து எங்கே கிளம்புறோம் அப்படின்னா கோயிலுக்கு கிளம்புறோம். வாங்க போகலாம். வண்டியில் போக முடியுமா? எங்கே சாப்பாடு ரெடி. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பார்த்தீங்களா, நான் அன்றைக்கி செஞ்சிடல பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எங்கள் அம்மாவும் சான் ஸ்பாட்டுக்கு எடுத்து அரிஞ்சு அதை தட்டி தான் போடுவாங்க. அப்போ தான் வந்து ஒரு நல்லா இருக்குன்னு வைங்களேன். கடையில் எப்போ செஞ்சதோ அதை வாங்கிட்டு வந்து போட்டு செய்கிறது வந்து உடம்புக்கு கேடுதல். ஸோ இது வந்து நம்ம கைப்பட எடுத்து பண்ணி போடும்போது நமக்கு ஒரு ஜீரணம் ஆயிரும் டக்குன்னு. சிக்கன் வந்து மஞ்சத்தூளில் போட்டு வச்சுக்கிறாங்க. இது நாம் அன்றைக்கி பண்ணல. இது வந்து புளி ரசத்துக்கு தான் நம்ம புளி ரெடி ஆகிட்டுக்குது. ஓகே, இங்கே நம்ம பிளாக்கி நிற்குது, இங்கே நம்ம கருவா பையன் நிற்கிறான். இப்போ நாங்கள் வந்து கோயிலுக்கு போக போகிறோம். வா தரணி போகலாம். என்னது எடுத்த? பைக் சாவிதா தெரிஞ்சிருச்சு தரணி. ஏய் அங்கேயே வச்சிட்றா, வா போலவா. வெய்ய நீ பைக் சாவி. இது எப்படிங்க தெரியுமா, இந்த படத்துல தண்ணி அடிக்கும் போது துண்டை அப்படி மறைச்சு தண்ணி அந்த மாதிரி இருக்குது. ரெடே எய்டா, கால் மாட்டிக்கிச்சு. ஓ தரணி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மட்டை மரத்துலேருந்து கீழே விழுந்துருச்சு. இந்த மட்டையை வந்து தரணி இப்போ எடுத்து ஓரமாக போட போகிறான். டேய், மட்டையில் உட்காந்து இழுப்பாங்க பார்த்துக்கிறியா? உட்காரு, நான் இழுக்கிறேன். உட்கார தண்ணி, நான் இழுத்துட்டு போகிறேன். அங்கே உட்காரு, அதில் உட்காரு, கடைசியில் உட்கார வேணும். டேய் அங்கே உட்கார, சமணங்கால் போடுற மாதிரி. அங்கே உட்காரு, அங்கே உட்காந்து பிடிச்சிக்கோ, பிடிச்சிக்கோ. இங்கே முன்னாடி பிடி, கட்டை பிடி. கால் வச்சுக்கோ, அங்கே பிடிச்சிக்கோ. ரெடியா? போலாமா? சங்கு சக்கு 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 ஜன் ஜன் ஜங்கு சக்கு 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 சக்கு. அங்கே கீழே ஏய் அங்கே உட்காந்து பிடிக்கணுடா. இங்கே வா. ஏய் இங்கே வா, நீ வந்து உட்கார்றா. நான் இழுக்கிற ஒத்த கையில் நீ உட்காரு. நீ கையை அங்கே பிடிச்சிக்கோ, அது பாட்டு வந்துட்டே இருக்குங்க. நீ அங்கே பிடிச்சி கையை அங்கே பிடி, முன்னாடி உழுவலாம் மாட்ட பிடி. நீ கையை அங்கே பிடிச்சிக்கடா, கீழே விழுவ மாட்டா, பிடிச்சிக்க. ஓகே போலாமா? கையேறா. எப்படி இருக்குது? சரி நான் உட்கார்றேன், நீலு. ஏ இல்லைடா, நீ எனக்கும் ஆசையாக இருக்குங்களா? நீ நானும் ஒரு குழந்தை தானே. ஏன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கும் ஒரு ஆசையாக தானே இருக்கும். உட்கார்த்தா இல்லைடா, உட்காரேன்டா. ஏய் இருடா, உட்கார்றா. இரு 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 உட்காந்துட்டு இருடா. இல்லை
இழுடா. ஏய் உன்னை மட்டும் யாரு இவ என்ன இழுத்து போறானே. அட இழுடா தண்ணி. இரு ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இருதான் நல்லா உட்காந்துக்கிறேன். இல்லை இழுக்க முடியல. சரி அப்படியே இழுத்துட்டு போய் வெளியே போட்டுரு. ஆனால் இது நீங்கள் விளையாண்டுருக்கிறீங்களா? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். நான் விளையாண்டுருக்கவே விளையாடலேன்னு சொல்லிட்டு. தரணியோடு இருக்கும்போது ஒரு ஜாலியாக இருக்கும் என்றைக்குமே. இந்த குடி அப்படியே பிடிச்சிக்கோ. குடிடா சீக்கிரம், வண்டி செல்ல போடுறா. வண்டி நின்று. இப்போ வந்து நாங்கள் வந்து கருச்சாமி கோயில் போயிட்டுருக்குறோம். காட்டு வழி பாதை கருப்புச்சாமி கோவில். இப்போ வந்து நானும் தரணியும் வந்து பார்த்திங்கன்னா அணக்கருப்புச்சாமி கோவிலுக்கு வந்திருக்கிறோம். இது வந்து எங்கள் ஊர் எல்லையில் இருக்கிற காட்டுக்குள்ளே இருக்கிற அணக்கருப்புச்சாமி கோவில். ஸோ கோயில் வந்து வேலையாகிட்டு இருக்குது. மாசி மாதம் எண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் வந்துடும். ஸோ வீட்டில் வந்துட்டு இருந்தோம். சரி என்னோடது தெரியல, அப்படியே இங்கே வந்து பாட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் கிளம்பி வந்தோம். இதுதான் வந்து அணைக்கருப்புச்சாமி கோவில். அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பலாம். ரெடி ஆகிட்டு இருக்குது. இன்னும் ரெடியான பாட்டை காணும். மாசத்தையும் காணும். இங்கே பாருங்க, இளமதி பைத்தியம். இளமதி எப்படி இருக்குது? தண்ணி நீயே அப்படின்னா எடுத்துக்கோ. தண்ணி நீ சாப்பிட்டு சொல்ற. சுடுதா? நானும் போய் வந்து சாப்பிட்றேங்க. கண்ணு 2 பயங்கரமாக எரியுது. 2 கண்ணும் பாருங்க பயங்கரமாக எரியுது. ஷாம்பு போட்டு குளிக்க போகிறோம். நான் எண்ணெய் தான் எடுத்துட்டு இருக்கிறேன். கம்முன்னு இருக்க மாட்டேன். என்னது சாம்பது கம்முனரு? ஏய் கம்முனருல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஆற்றுக்கு போயிட்டு வந்துருந்தோம். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா விலாகும் கம்ப்ளீட்டாக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக போட்டிருப்பேன். இந்த சண்டேயில் வந்து நான் என்னென்ன பண்ணேன் அப்படின்னு. இப்போ தான் நான் வந்து எங்கள் அக்கா வீட்டில் வந்து மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மீன் குழம்பு, சாப்பாடு, ரசம் லைட்டாக சாப்பிட்டு அப்படியே லைட்டாக வந்து ஒரு பொட்டி தூக்கம் போட்டு அப்படியே செல்லு நோண்டிட்டு வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ எடிட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ண வேண்டியதான். அப்லோட் பண்ணிவிட்டு எந்தெந்த டேட்டில் எந்தெந்த வீடியோ ரிலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த ப்ராசஸ்லேயே பண்ணிடுவேன். அப்லோட் பண்ணும்போது நான் எந்த டேட்டில் ரிலீஸ் ஆகணும். காலையில் எப்பயுமே 7:10க்கு ரிலீஸ் ஆகிரும்.
ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ நைட் டைம் நம்ம இப்போ மேக்ஸிமம் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமு யூடியூப்பில் வீடியோ பார்த்து அப்படியே படுத்து தூங்கிடுவேன். அவ்வளோதான். ஸோ நம்ம இந்த விளாக் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் விளாக்குள்ள வந்து உங்களை சந்திக்கிறேன். உங்கள்கிட்ட பண்ணி தேங்க்யூ நண்பர்களே. பாய்.